மாமன்னன் ராசேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை பெருவிழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படும் நிலையில் பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். பிரதமர் மோடியின் வருகையொட்டி என்னென்ன விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சோழ பேரரசில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்துச் சென்று அதில் வெற்றி பெற்றதன் நினைவாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை சோழ பேரரசின் தலைநகராக நிர்மாணித்து அதில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் நிர்மாணித்தார். இந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதான சின்னமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை இம்மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 5 நாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. மேலும் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் 1000 ஆண்டு நிறைவு விழா மற்றும் கங்கை நீரை எடுத்து வந்து பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணிக்க தொடங்கிய 1000வது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பிரகதீஸ்வரர் ஆலயம் வளாகம் முழுவதும் தூய்மை செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. ஆலயத்தின் கோபுர கலசங்கள், ஆலய சுவர்கள், ஆலய சுவற்றில் தீட்டப்பட்டுள்ள அரிய செல்லை வடிவங்கள் என அனைத்தையும் தூய்மை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலய வளாகத்தில் வளர்ந்துள்ள முச்செடிகளை அகற்றி பூச்செடிகள் மற்றும் அலங்கார செடிகளை கவாத்து செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவரோடு கலந்து கொள்வதாகவும் தகவல் வந்துள்ளது. அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்பகுதி மக்கள் ராஜேந்திரன் சோழன் நினைவு வளைவு அமைக்க வேண்டும், பொன்னேரியை ஆழப்படுத்தி படகு செய்யும் வகையில் சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது மோடி அவர்கள் செய்வார் என்ற எண்ணமும் பொதுமக்களிடையே, சமூக ஆர்வலிடையே எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.